தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய திரு அவையானது புனித லோயலா இன்னாசியாரை அருள் பணியாளரை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றது. சேசு சபையினுடைய நிறுவனராகவும் தலைவராகவும் இருந்தவர். தன்னுடைய வாழ்க்கையிலே உலகமே வாழ்வு என்று வாழ்ந்தவர். இறுதியாக இயேசு கிறிஸ்துவே என்னுடைய வாழ்வு, ஆகவே உலகம் மகிமைக்காக அல்ல, மாறாக இயேசுவின் மகிமைக்காகவே நான் வாழ்கிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக இயேசுவுக்கு கையளித்தவர் புனித லோயலா இன்னாசியார். ஆகவே அவர் எடுத்த முடிவு இன்று நம் அனைவருக்கும் இந்த சேசு சபை மிகப்பெரிய ஒரு அடையாளமாக திகழ்கின்றது. எண்ணற்ற கல்வி நிறுவனங்கள், எண்ணற்ற நற்செய்தி பணிகள் உலகம் முழுவதுமாக இந்த சபையின் குருக்கள் ஆற்றியிருக்கின்றார்கள். ஆகவே இன்றைய நாளிலே இந்த புனிதரை நினைவு கூறுகின்ற இத்தருணத்திலே நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாம் இறை மகிமைக்காகவே நாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து வாழ இத்திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியற்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இன்னாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்து காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறை வார்த்தைகள் 16 முதல் 21, 34 முதல் 38 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் கட்டளையிட்டபடியெல்லாம் மோசே செயல்பட்டார். 2ஆம் ஆண்டில் 1 மாதம் 1 தேதியன்று திரு உறைவிடம் எழுப்பப்பட்டது. மோசே திரு உறைவிடத்தை விட்டு எழும்பினார். பாத பொருத்தனைகளை வைத்து அதன் மேல் சட்டங்களை பொருத்தினார். குறுக்கு சட்டங்களையும் பொருத்தினார். தூண்களையும் நிறுத்தினார். திரு உறைவிடத்தின் மேல் அவர் கூடாரத்தை விரித்தார். அதற்கு மேல் கூடார மேல் விரிப்பை அமைத்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. உடன்படிக்கை பலகையை அவர் எடுத்து அதை பேழையில் வைத்தார். தண்டுகளையும் பேழையில் செருகினார். இரக்கத்தின் இருக்கையை பேழையின் மேல் வைத்தார். திரு உறைவிடத்தில் பேழை எடுத்துச் செல்லப்பட்டது. திரு தூயகத்திரை தொங்கவிடப்பட்டு உடன்படிக்கை பேழை மறைக்கப்பட்டது. இதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார். பின்பு
மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று. சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்ததாலும் ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தில் நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று. இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திரு உறைவிடத்தை விட்டு எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள். மேகம் எழும்பாது இருக்கும்போது அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள். ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திரு உறைவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவர் மேகம் இருப்பதையும் இரவிலே அதன் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் காண்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. பல்லவி. ஆண்டவரே, உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13. இறை திருவார்த்தைகள் 47 53 முடிய. இயேசு மக்களை நோக்கி கூறியது: விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வுவமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இவ்வுலகை நற்செய்தி என்னும் தீயால் தீ மூட்டுங்கள். புனித லோயலா இன்னாசியார் தன்னுடைய சக துறவிகளுக்கு சொன்ன வார்த்தை இதுதான்: இவ்வுலகை நற்செய்தியினால் தீ மூட்டுங்கள். அன்புமிக்கவர்களே, 1521 ஆண்டு ஸ்பெயின் நாட்டிற்கும் ஸ்பெயின் படைக்கும் பிரெஞ்சு படைக்கும் இடையே நடந்த மிகப்பெரிய போரிலே குண்டடிப்பட்டவராக, காயங்களோடு, அதிலும் மிக முக்கியமாக தன்னுடைய காலிலே விழுந்த பலத்த காயத்தினால் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டவர் புனித இன்னாசியார். அந்த வேளையிலே தன்னுடைய ஓய்வு நேரத்திலெல்லாம் எதையாவது படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவருக்கு
படித்து கிடைத்த கிறிஸ்துவ புனிதர்களினுடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய வாழ்க்கையை திருப்பி போட்டது. இப்புனிதர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே இப்படி வாழ்ந்திருக்கிறார்களே, நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படி வாழ்கிறேன் என்கின்ற சிந்தனை அவருடைய உள்ளத்தை தொடுகிறது. அந்த சிந்தனையை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தீப்பொறியாக அவரிடம் அந்த நற்செய்தி என்கின்ற தாகத்தை தீயாக மூட்டிவிடுகின்றார். ஆகவே தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தவராக புனித இன்னாசியார் மாறுகின்றார். ஆகவேதான் தன்னுடைய வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு அர்ப்பணிக்கப் போகிறேன் என்று அவர் தீர்மானம் செய்கின்றார். தீர்மானித்தவர் மிக முக்கியமாக தன்னுடைய எல்லா படை கலன்களையும் உடைகளையும் அதே நேரத்திலே தன்னுடைய வாளையும் அங்கிருந்த அன்னை மரியாளுடைய தேவாலயத்திலே அன்னை மரியாளுக்கு முன்பாக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தவராக வெறும் கையராக அவர் மன்றேசா என்கின்ற குகையிலே ஜெபிக்க செல்லுகின்றார். மாதங்கள் பலவாயினும் ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய ஜெபத்திலே அவர் ஈடுபடுகின்றார். அந்த இடத்தில்தான் அவர் மிக புகழ்பெற்ற ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசஸ், ஆன்மீக பயிற்சிகள் என்கின்ற அற்புதமான நூலை அவர் எழுதுகின்றார். தன்னுடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் இறை வார்த்தையோடு அனுபவித்தாரோ அவைகளையெல்லாம் ஒரு பயிற்சியாக தன்னுடைய சக துறவிகளும் தன்னை பின்பற்றுபவர்களும் இந்த பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து எழுதினார். ஆகவே இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம், அனைத்து குருக்கள், அதுவும் மிக முக்கியமாக சேசு சபை குருக்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் என்கின்ற இந்த லோயலா இன்னாசியருடைய பயிற்சியை அடித்தளமாக வைத்து தங்களுடைய துறவு வாழ்க்கையை அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். அன்புமிக்கவர்களே, முதலாவதாக தன்னுடைய வாழ்க்கையிலே புனித பூமி சென்று நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்று நினைத்தவர் புனித லோயலா இன்னாசியார். அங்கேயே இறைவனுக்கு நற்செய்தி பறைசாற்ற வேண்டும், அதே இடத்திலே இறந்து போக வேண்டும், அதுதான் அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருந்தது. ஆனால் மெல்ல மெல்ல அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் வேறு திசைக்கு திருப்புகின்றார். மீண்டும் நீ ஸ்பெயின் நாட்டிற்கு செல் என்று தன்னுடைய நாட்டிற்கு அங்கே அவரை அனுப்புகிறார். அனுப்பிய ஆண்டவர் அவரை ஒரு குருவானவராக மாற்ற நினைக்கின்றார். ஒரு குருவானவராகவும் அவர் மாறுகின்றார். நற்செய்தி பணியை தன்னுடைய 6 துறவிகளோடு முதலாக சேசு சபை என்கின்ற சபையை அவர் நிறுவுகின்றார். அன்புமிக்கவர்களே, ஒரு 6 துறவிகள் ஆரம்பித்த இந்த சேசு சபை இன்று எண்ணற்ற துறவிகளோடு, எண்ணற்ற கல்வி நிறுவனங்களோடு, இன்று பல்கலைக்கழகங்களோடு இருக்கின்றது என்றால் இது முழுக்க இன்னாசியாருடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்வு, இயேசுனுடைய அருள். இதை ஒட்டமாக ஆண்டவர் இயேசு இத்தகைய ஒரு அருள் வாழ்வை அவருக்கு கொடுத்திருக்கின்றார். அன்புமிக்கவருடைய இவருடைய வாழ்க்கையை நாம் சற்று யோசிக்கின்ற போது இவருடைய கால்களை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இவருடைய காலானது அறுவை சிகிச்சையிலே சரியாக பொருத்தப்படவில்லை. ஆகவே 2 முறையும் அவர் அறுவை சிகிச்சை செய்கின்ற மருத்துவர்களிடம் என்னுடைய காலை மீண்டும் உடைத்து சரி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லா வழிகளையும் தாங்கிக் கொண்டார். ஆனாலும் அந்த கால்களை நேராக அவர்களால் வைக்க முடியவில்லை. ஆகவேதான் புனித இன்னாசியாருடைய ஒரு கால் கோணலாகவும் குட்டையாகவும் மற்றொரு கால் நேராகவும் இருக்கும். ஆகவே தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அவர் தாங்கி நொண்டி கொண்டுதான் நடந்தார். அதுதான் அவருடைய வாழ்க்கை நிலவரம். ஆகவே கோலனான இக்கால்கள் தான் நேரான பாதையிலே நடக்க ஆரம்பித்தது. ஆகவே நொண்டிக்கொண்டே நடந்த அந்த கால்கள் தான் வேண்டிக் கொண்டே நடப்பதற்கு அது ஒரு தயாரிப்பு வாழ்வாக இருந்தது.
தோட்டாக்கள் தந்த வேதனைதான் அவரை சாதனை நாயகனாக உயர்த்தியது என்பதை நாம் இன்றைய நாளிலே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அனைத்தும் இயேசுவின் அதிமிக மகிமைக்காகவே என்று தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா மகிமையும் இயேசுவுக்கே என்று வாழ்ந்தவர். ஒரு காலகட்டத்தில் எல்லா மகிமையும் எனக்கே என்று வாழ்ந்தவர். எல்லா பாராட்டுக்களையும் நானே பெற வேண்டும் என்று வாழ்ந்தவர். மிக பெரிய போர் வீரனாக இவ்வுலகிலே வலம் வர வேண்டும் என்று நினைத்தவர். இவ்வுலகையெல்லாம் ஆள வேண்டும் என்கின்ற ஆசையோடு வாஞ்சையோடு வாழ்ந்தவர். இறுதியாக எல்லா மகிமையும் இயேசுவுக்கே என்று தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டவர் புனித லொயலா இன்னாசியார். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி சொல்வதை போல இந்த உலகமானது மிகப்பெரிய ஒரு கடலாக இருக்கிறது. ஆகவே இந்த கடலாக இருக்கின்ற அத்தருணத்திலே இறுதியாக அந்த வலையாக திருச்சபையானது நம் ஒவ்வொருவரையும் இணைத்து அழைத்து கொண்டு வருகிறது. நாம் அனைவரும் இறுதி தீர்வு நாளிலே நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ப நல்லவர்களாக இருந்தால் வானதூதர்கள் நம்மை பிரித்து இறைவனிடம் ஒப்புக் கொடுப்பார்கள். தீய வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருந்தால் நம்மை தீச்சுளையிலே தள்ளுவார்கள் என்று இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. புனித இன்னாசியாரும் சாதாரண உலகில் வாழ்ந்தவர், தீயவர்களோடு வாழ்ந்தவர். ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே நேர்மையாளராக மாற்றியவர். தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நிலையிலிருந்து எல்லா பாவங்களையும் இறைவனுக்கு அறிக்கையிட்டு ஒரு சிறந்த ஆசானாக இயேசுவுக்காக ஒரு பரிசுத்த வாழ்வையை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவராக இருக்கின்றோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அனைவரும் இந்த உலகிலே எல்லாரோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள், கெடுதல் செய்கின்றவர்களும் நம்மோடு இருக்கிறார்கள். ஆனால் இவர்களை எல்லாம் ஆண்டவர் ஒருமித்தமாக இந்த சமூகத்திலே வாழ வைக்கின்றார். அவரிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் சமூகத்திலே தீமைகளோடு வாழ்ந்தாலும் அந்த தீமைகளும் எதிர்கொண்டு நல்லவர்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே தீயவர்களோடு சேர்ந்து தீமையான வாழ்க்கையை தேர்ந்து கொள்ளாமல் நல்ல வாழ்க்கையை தேர்ந்து கொள்ள இந்த லொயலா இன்னாசியார் வழியாக சிறப்பாக நாம் இன்று ஆண்டவரிடம் வேண்டுவோம். ஆண்டவர் என்றும் நமக்கு எல்லாவற்றையும் நிறைவாக அளிப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். புனித லொயலா இன்னாசியார் இவ்வாறாக சொல்லுவார்: உலகை மாற்ற நினைப்பவர்கள் முதலில் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய வாழ்க்கையில் பல தருணங்களில் மற்றவர்கள் மாற வேண்டும், மற்றவர்கள் மாறட்டும், அதன் பிறகு நான் மாறிக்கொள்வேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் அது நிதர்சன உண்மை அல்ல. முதலில் நான் மாற வேண்டும். நான் மாற்றம் பெற்றால்தான் மற்றவர்களையும் மாற்ற முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த புனிதர் இன்று நமக்கு முன்பாக ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார். அத்தகைய ஒரு புனிதரை நாம் என்றுமே தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு அவர் செய்த நன்மைகளை பார்த்து நாமும் அவரை போல வாழ துணிந்தெழுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பெறுவதில் தருவதே இன்பம் என்பதா, இன்னையே உமக்காய் தர வந்தே. பெறுவதில் தருவதே இன்பம் என்பதா, இன்னையே உமக்காய் தர வந்தே. ஏற்றிடுவாய் தயவாக, மாற்றிடுவாய் பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா,
புனித இன்னாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாயிருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகு இம்மறை பொருட்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித இன்னாசியாரினுடைய விழாவிலே உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவை மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற புனித இனாசியார் மற்ற அனைத்து புனிதரோடு என்றும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அழகியினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இன்னாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது ஆட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பழி எங்களை என்றும் அழைத்து செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கியனின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.